இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் Unit-4 லேபர் காஸ்ட் டு த எம்ப்ளாயர் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் பேஜ் நம்பர் 4.84 ஓகேங்களா. இதில் இன்னைக்கு 14th சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் மந்த் டே ஆஃப் 8 hours ஓகேங்களா. கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த சம்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த டாபிக் கீழே வருதுல லேபர் காஸ்ட் டு த எம்ப்ளாயர், இந்த டாபிக் கீழே நம்ம ஒரு 25 days மட்டும் ஆன்சராக வச்சு போடுவோமா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 14th சம்முக்குமே இது போடணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கேல்குலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் அ மந்த், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் இன் அ மந்த் வந்து 200 hours கொஷினில் கொடுத்துருப்பாங்க. 200 hours போட்டுப்பீங்க. ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு 8 hours ஓகேங்களா. ஒர்க்கிங் டேஸ் இன் அ மந்த், அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 200 டிவைடட் பை 8 எல்லா சமுக்குமே, இந்த ஃபார்மேட்டுக்கு வர எல்லா சமுக்குமே 200 டிவைடட் பை 25 days. ஸோ இந்த 25 days வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அந்த பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏக்கு இதை வச்சு டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம். வேறு எதுக்காவது சொல்லியிருந்தால் அதுக்கும் டிவைட் பண்ணும். ஸோ இந்த 25 days எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். அது ஆல்ரெடி முன்னாடி சம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது 25 days ஓகேங்களா. இப்போ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, பேசிக் சேலரி அண்ட் இயர்னஸ் அலவன்ஸ் ₹300 per month கொடுத்துருக்காங்க. பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதான் பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ தான் நான் சும்மா ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். அது கொஷின் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க. 300 கொடுத்துருக்காங்க. பர் மந்த்னால டிவைடட் பை அந்த 25 போடுவோம். ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரும் ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது, லீவ் சேலரி டு த ஒர்க்மேன் 6% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ. 6% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ, அதாவது இங்கே ஒரு கேல்குலேட் பண்ணி அமௌண்ட் போட்டிருப்பல, அந்த அமௌண்ட்டில் 6%. ஸோ இங்கே அமௌண்ட் எவ்வளோ 12, அந்த அமௌண்ட்டில் 6% இன்டூ 6% பண்ணிங்கன்னா 0.72 வருது ஓகேங்களா. அடுத்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6% ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணி அதில் 6%. ஏ எவ்வளோ 12, பி எவ்வளோ 0.72 ஓகேங்களா. இதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணால் 12.72 வருது ஓகேங்களா. அந்த 12.72ல் 6% பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 0.7632 வரும் ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயிங்கிறது வராது, ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், லேபர் காஸ்ட் டு த எம்ப்ளாயர் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் எம்ப்ளாயி எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா. அடுத்து ப்ரோரேட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அமெனிட்டிஸ் டு லேபர் ₹25 per head per month கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 25 டிவைடட் பை 25 பண்ணுவீங்க ஓகேங்களா. 25 கொஷினில், அப்புறம் நார்மலாக எப்போவுமே 25 days சொன்னோன்னா அந்த 25 அவங்க சொல்லியிருக்கனால போட்டிருக்கோம். டிவைட் பண்ணால் 1 வரும் ஓகேங்களா. இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் இந்த மந்த் கொடுத்துருக்காங்கல்ல, அது அந்த ஸ்டார்டிங் நம்ம போடுறோம் தெரியுமா, 200 டிவைடட் பை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும் 8 hours. 2 டிவைட் பண்ணால் 25. அதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க. இது எல்லா சம்லையுமே இது கொடுத்துருப்பாங்க. எல்லா சம்லையும் உங்களுக்கு ஆன்சர் 25 தான் வரும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது எதுவும் யூஸ் பண்ண வேணாம், அவ்வளோதான் இந்த சம். இதில் வந்து அடுத்து 12 0.72 நம்ம போட்டது 0.7632 + 1 இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 14.48 வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14.48. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.